வாசிக்கலாம். அவர் தேவன் தம்முடைய ஜனங்களே பிரியமா இருக்கிறார் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். வாசிக்கலாம். கர்த்தர் ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். கர்த்தர் தம் ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக தம்முடைய ஜனங்கள் மேல் தேவன் பிரியம் வைக்கிறார். He is very interesting on his people. பிரியம் வைக்கிறவர் அந்த ஆத்துமாவை பாதுகாக்கிறார், எல்லாத்தையும் விலக்கி பாதுகாக்கிறார். தாம் ரட்சித்துக் கொண்ட ஜனங்கள் மேல் ரொம்ப கவனம் செலுத்துகிறார். தேவன் தாம் ரட்சித்துக் கொண்ட ஜனங்கள் மேல் ரொம்ப கவனம் செலுத்துகிறார். தாம் மீட்டெடுத்த ஜனங்களை கவனம் செலுத்துகிறார். He is taking care what he redeemed. கர்த்தர் பசங்க சோத்திரம் உண்டாக ஆத்மாவை அப்படியே பாதுகாக்கிறார். ரட்சித்து அப்படியே ரோட்ல விடுறதில்லை நம்ம தேவன். ரட்சித்து அப்படியே அம்மோன்னு விடுறதில்லை. ரட்சித்து என்ன செய்யற அவர் ஆத்மாவை பாதுகாக்கிறார். மறுபடியும் அவர் சன்னியாசம் வர வரைக்கும் அவர் பாதுகாக்கிறார். மீட்டெடுத்த ஆத்மாவை பாதுகாக்கிறார். அவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். தேவ பசங்க சோத்திரம் உண்டாதாக அப்படி 22 29 வாசித்து பாருங்க. சங்கீதம் 22 29. சங்கீதம் 22 29.